இந்த சமுதாயம் பெண்களை எந்த துறையிலையுமே வளர்ச்சி அடைய விடுறதில்லை. அவங்களோட தனித்தன்மையையும் தனித்திறமையையும் வெளியில கொண்டு வர விடுறதே இல்லை. அதுவும் அந்த பெண் தனிப்பட்ட ஆளா இருந்தா அவளை குழி தோண்டி புதைச்சு மண்ணோட மண்ணா ஆக்கிட்டு போயிடும் இந்த சமுதாயம். ஆனா நீங்க அங்க தனிப்பட்ட ஆளா இருந்தா மட்டும்தான் இந்த சமுதாயம் அப்படி உங்களை பண்ண முடியும். நீங்க அந்த இறையோட பாதுகாப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை நெருங்க முடியாது. உங்களை சுத்தி பாதுகாப்பு அரணா அந்த இயற்கையை நிற்கும். ஒரு நெருப்பு வளையம் மாதிரி உங்களை சுத்தி நெருப்பு வேலியா பாதுகாக்கும். எவனையும் நெருங்க விடாது. மீறி நெருங்கினா சுட்டு எரிச்சு பொசுக்கிட்டு போயிடும். நீங்க எந்த துறையில ஜொலிக்கணுமோ அந்த இறையே உங்களை தூக்கிட்டு வந்து ஜொலிக்க வச்சுட்டு போயிடும். உங்களுக்கு அப்ப எந்த மனிதரோட துணையும் எந்த மனிதரோட பாதுகாப்பும் தேவையே இல்லை. அந்த இறையோட பாதுகாப்பும் இறையோட துணை இருந்தா போதும். நீங்க ஜொலிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களுக்குமே இது பொருந்தும். உங்களுக்கு இங்க பிறவி கொடுத்து அனுப்பும் போதே இறைசக்தி உங்களுக்கு பிறவி கொடுத்து உங்களுக்குள்ளேயே அது சாட்சி மாத்திரமா உட்கார்ந்துதான் உங்களை இங்க அனுப்பியிருக்கு. நீங்க செய்யற அத்தனை செயல்களையுமே அது சாட்சி மாத்திரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. நீங்க நான் தான், என்னால முடியும், என்னோட முயற்சியால தான் அப்படின்னு நீங்க போராடுற வரைக்கும் முட்டி முட்டி மோதி போராடிக்கிட்டே இருப்பீங்க. எப்ப இங்க அத்தனைக்கும் அப்பாற்பட்டு ஒரு சக்தி தான் இங்க அத்தனையுமா செயல்பட்டு இருக்கு, நமக்குள்ளேயும் உட்கார்ந்து நம்மளையும் செயல்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு உணர்ந்து அதை செயல்பட விடுறீங்களோ அப்ப அதோட முழு பாதுகாப்புக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. உங்களை சுத்தி பாதுகாப்பு அரணா பாதுகாக்கும். இதை எப்படி சொல்றதுன்னா, மகாபாரதத்துல திரௌபதியோட துயில் உரிக்கப்படும் போது அவ என்னோட முயற்சியால முடியும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பா. அவ போராடுற வரைக்கும் கிருஷ்ணர் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். எப்ப தன்னோட முயற்சியால இது முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து இரு கை கூப்பி கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாளோ அப்ப கிருஷ்ணர் அருள் புரிந்து கிருஷ்ணா அங்க காப்பாற்றுவார். அதேதான் நீங்க தான் ஆணவத்துல செயல்படுற வரைக்கும் அந்த இறை உங்களுக்குள்ள சாட்சி மாத்திரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தது தான் இருக்கும். எந்த பாதுகாப்பும் கொடுக்க போறது இல்லை. எப்ப நீங்க தான் இல்லை எல்லாமே இறைதான் உணர்ந்து அதை செயல்பட விடுறீங்களோ அப்ப நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. உங்க மூலம் என்ன நிகழ்த்தணுமோ அது நிகழ்த்திட்டு போயிட்டே இருக்கும். நீங்க கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் கதவை உடைச்சு உங்களை வெளியில தூக்கிட்டு வந்து உங்க மூலம் அந்த இறை என்ன நிகழ்த்தணுமோ நிகழ்த்திட்டு போயிட்டே இருக்கும். எந்த துறையில நீங்க ஜொலிக்கணுமோ ஜொலிக்க வச்சுட்டு போயிட்டே இருக்கும். யாராலுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதாவது இந்த சமுதாயத்துல அப்ப ஆணாதிக்கமோ பெண்ணாதிக்கமோ இருக்காது, இறையோட ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறையை உணர்ந்து செயல்பட விட்டு அதோட பாதுகாப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இறையோட ஆதிக்கத்துல மட்டும்தான் இருக்கும். அப்ப நாடே சிறப்பா செழிப்படைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு வல்லரசு நாடா மாறி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைய உணர்ந்து அதை செயல்பட விட்டு வாழ்க்கைய கொண்டாடுங்க. இப்ப ஆனந்தமாவும் சந்தோஷமாகவும் மட்டும்தான் இருக்கும்.